அவருடைய சாட்சிகளை பாருங்க, அவருடைய வார்த்தைகளை, அவர் செய்த நன்மைகளை, நம்ம சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல வரணும். ஏறக்குறைய சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு, அநேக இருதயத்திலே கசப்பு வைத்துக் கொண்டு நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தருக்குள்ள நம்ம என்ன இருக்க மாட்டோங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். ஆனா இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். எப்படிங்க? முழு இருதயத்தோடு தேடணும், முழு நம்பிக்கையோடு தேடணும், முழு பலத்தோடு தேடணும், முழு ஆசீர்வாதத்தோடு. ஆண்டவரே, என் முழு இருதயத்தை உங்க கரத்துல நான் வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப பாருங்க, 3ஆம் வசனம், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகள் நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றது இல்லைங்களா, அநியாயம் செய்ய மாட்டாங்க. முழு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றது இல்லைங்களா, அநியாயம் செய்யறது இல்லைங்களா. என்ன செய்யறது இல்லைங்களா, அநியாயம் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, யாருக்கும் பொல்லாங்கு செய்ய மாட்டாங்க, யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க. அந்த இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், முழு பலத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், முழு எண்ணத்தோடு நம்ம கர்த்தரை என்ன பண்ணணுங்க, அவரிடத்துல சாய்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஹல்லேலூயா. பாருங்க, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நம்ம எப்படி பண்ணுங்களா, கருத்தாய் கை கொள்ளணும். எல்லாருக்கும் பயப்படுறோம், எதுக்கும் பயப்படுறோம். கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம எப்படி இருக்கணுங்க, கருத்தாய் கை கொள்ளணும். எப்படிங்க, கருத்தாய் கை கொள்ளும்போது கர்த்தர் பாருங்க கற்பித்தீர். எப்படி சொல்லி கொடுக்கிறார் இயேசப்பா. நமக்கு எங்க சொல்லி கொடுக்கிறாருங்க, ஆலயத்துல சொல்லி கொடுக்கிறார். நம்ம ஒரு மனமா ஜெபிக்கும் போது சொல்லி கொடுக்கிறார், வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்லி கொடுக்கிறார். பிரியமான தேவச்சனமே, கருத்தாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும், அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா.